ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டிற்குள் வடமாநிலத்தவர்கள் சிலர் அத்துமீறி நுழைந்து அராஜகம் செய்வது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த பெண் பயணிகளை கதறவிட்ட ரயில் ராஜாக்கள் மீது அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கை என்ன? தமிழகத்திலிருந்து வடமாநிலம் நோக்கி செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் நிரம்பி வழியும் இந்த கூட்டத்தை பார்த்து மறுபடியும் கும்பமேளா தொடங்கிவிட்டதோ என்று நினைத்துவிட வேண்டாம். இது கும்பமேளாவிற்கு புறப்பட்ட கூட்டமல்ல. இவர்கள் அத்தனை பேரும் ஓபன் டிக்கெட் எடுத்துவிட்டு ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்டில் பல்லாக்கு கட்டி பவனி வரக்கூடிய ரயில் ராஜாக்கள். டிக்கெட் இல்லாமல் பயணம் மேற்கொள்ளக்கூடாது, படிக்கட்டில் அமரக்கூடாது, கண்ட இடத்தில் துப்பக்கூடாது, எளிதில் தீப்பற்றி எரியக்கூடிய பொருட்களை ரயிலில் கொண்டு செல்லக்கூடாது, பயோ டாய்லெட்டுகளை சுத்தமாக பயன்படுத்த வேண்டும். இப்படி ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கும் இவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள். காரணம், இவர்கள் வடக்கு ரயில் ராஜாக்கள். ஆம், தொடர்ந்து நடந்து வரும் இதுபோன்ற சம்பவங்களை அதிகாரிகள் அலட்சியமாக கடந்து செல்வதை பார்க்கும்போது உண்மையிலேயே இவர்கள்தான் ரயில்வேஸின் செல்ல பிள்ளைகளோ என்கிற சந்தேகம் மற்ற பயணிகள் மத்தியில் எழாமல் இல்லை. ஏற்கனவே வடக்கு ரயில் பரிதாபங்கள் குறித்து பல வீடியோக்கள் வெளிவந்துள்ள நிலையில் சமீபத்தில் பாட்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் பயணித்த தமிழகத்தைச் சேர்ந்த பெண் பயணிகள் வெளியிட்டுள்ள இந்த கதறல் வீடியோவும் தற்போது இணையதளத்தில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. ஓபன் டிக்கெட் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ரிசர்வ் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கோம். பேக் ஃபுல்லா படுத்துட்டு எல்லாரும் மேலே வைக்கிறாங்க. அது வந்து டீச்சர் வந்து கேட்டா அவங்க டிஸ்டர்ப் பண்ணாம ஓரமா நின்று சொல்றாங்க, தவிர வெளியே அனுப்புறாங்க. படுத்து தூங்கிட்டு இருக்கவங்க கால் மேல உட்கார்ந்து அவங்களை எழுப்பி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணி டம்மா டம்மான்னு பேக தூக்கி போடுறது. கால் மேல கொஞ்சம் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்திருக்காங்க, பேபிஸ் வச்சிருக்காங்க. அந்த பான் பராக்கா அதெல்லாம் போட்டு போட்டு துப்புறாங்க. இங்கே ரொம்ப கலீஜா இருக்கு. எப்படி ஒரு ஃபேமிலி ஒரு இதுல டிராவல் பண்றதுன்னு தெரியல. ஒரு ஹைஜீனா கூட இல்ல. இது பாட்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் எர்ணாகுளத்திலிருந்து காட்பாடி செல்வதற்காக தமிழகத்தைச் சேர்ந்த 13 பயணிகள் ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சில் டிக்கெட் புக் செய்துள்ளனர். அவர்களுக்கு S5 கம்பார்ட்மெண்டில் பெர்த் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கிய பயணம் இனிதாக சென்று கொண்டிருந்த போது அந்த தொடர்வண்டி திருப்பூர் நடைமேடை வந்தடைந்ததும் ஒரு பெரும் கூட்டம் அடித்து பிடித்து ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்டிற்குள் ஏறி உள்ளனர். திருப்பூர்ல ட்ரெயின் நின்றுச்சு. 5 TTR இருந்தாங்க. ஆனா அந்த 5 TTR ஒண்ணும் பண்ணல. ஓபன் டிக்கெட் எடுத்துட்டு அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எங்களால உட்கார முடியல, தூங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. போய் TTR கம்ப்ளைண்ட் பண்ணா அவர் எங்க வேணா போய் சொல்லிக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. RPF கிட்ட சொன்னா எந்த ரியாக்ஷனும் இல்ல. 139க்கு போன் பண்ணா அவங்க ஹோல்லே வச்சிருக்காங்களே தவிர எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. இதனால் அதிர்ச்சியடைந்த தமிழகத்தை சேர்ந்த பெண் பயணிகள் அவ்வழியாக சென்ற டிக்கெட் பரிசோதகர்களை வழிமறித்து முறையிட்டுள்ளனர். Everybody is having the ticket. Reserve ticket. No reserve. Fine, everything. They all are sitting here only. Notable, na? Single person notable, ma'am. Okay. Why are you allowing unopen ticket passengers on the reservation compartment? What passenger is coming? That's why I am coming. That's your duty. You should answer for the passenger. மேல அவர் கேட்டதுக்கு அமைதியா எல்லாரும் டீச்சரும் போயிட்டாங்களே தவிர யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. 139 புகார் அளிக்கவும் தனி ஒருவனால் இதனை ஒன்றும் செய்ய முடியாது என TTR கடந்து சென்றது பயணிகளுக்கு ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. நைட் ஏறணும். இப்ப வரைக்கும் தூங்காம கொள்ளாம இப்படி உட்காந்து வந்திருக்கோம். ரிசர்வ் பண்ணி காசு கொடுத்து ஸ்லீப்பர் பஸ் கன்ஃபார்ம் ஆகி
இப்படி உட்காந்துட்டு வரணும்னு அவசியம் இல்ல. யார்கிட்ட கேட்டாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. அந்த டிடிஆர் கிட்ட நாங்க போய் பேசினாலும் அவர் வந்துட்டு பெருசா எந்த ஒரு இடத்த பண்ண மாட்டாங்க. வழி விடுன்னு சொன்னா கூட வழி விட மாட்டாங்க. ட்ரம் கிம்மு எல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு வாஷ்ரூம் கூட போக முடியல. ஒரு லேடிஸா இருந்து பாத்ரூம் போகாம இருக்கிறது எவ்வளவு ஸ்ட்ரகிளா இருக்கு தெரியுமா? திருப்பூரில் அதிகளவிலான வட மாநிலத்தவர்கள் பணியாற்றி வருவது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அவர்கள் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு படையெடுப்பதால் இந்த விதி மீறல்கள் சமீப நாட்களாக மிக அதிகளவில் நடப்பதாகவும் கூறப்படுகிறது. ரயில்வே அமைச்சகம் இதுபோன்ற பண்டிகை நாட்களில் கூடுதலான அந்தியோதயா ரயில்களை இயக்க வேண்டும் என்றும், அதுபோல வட மாநிலத்தவர்களை பணியில் அமர்த்தியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த முதலாளிகள் அவர்களுடைய தொழிலாளர்கள் முறையாக சொந்த ஊருக்கு செல்வதற்கு டிக்கெட் ஏற்பாடுகள் செய்து கொடுக்க வேண்டும் என நெட்டிசன்கள் வலியுறுத்தி வருகின்றனர். தொடர்ந்து நடந்து வரும் இதுபோன்ற விரும்பத்தகாத சம்பவங்கள் ஒட்டுமொத்த வடமாநில தொழிலாளர்களுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தி விடுவதால் ரயில்வே அதிகாரிகள் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பு இந்த விதி மீறல்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.